வணக்கம்ண்ணே, எப்படி இருக்க? வெயில் மண்டே பொழக்குது. நான் ஏதோ விஷயம் கேள்விப்பட்டேன். அவன் முன்னாடி டைவர்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன்ல. டைவர்ஸ் பண்ற மணிக்கு தான் நான் 2 விஷயம் சொல்றேன். அதை கேட்டு டைவர்ஸ் பண்ணலாமா இல்ல வேணாமா முடிவு எடுக்க. சரியா? கேட்டுக்கறேன். நான் ஒரு லாப காரணத்தினால ஒரு சில விஷயம் சொல்றேன். எமோஷனல்ல முடிவு எடுக்காத. சரியா? நைட் குடிச்சிட்டு நீ சாம நான் டைவர்ஸ் பண்ண போறேன் இதோட போறேன்னு எடுக்காத. ஒரு சில விஷயம் சொல்றேன். இல்லீங்களா? அதை கேட்டுட்டு அப்புறம் முடிவு எடு. வந்தாது டைவர்ஸ்னா உனக்கு முன்னாடி ஒரே முடிச்சது மட்டும் இல்ல. அது உன் வாழ்க்கையை உன் உரிமை உன்னோட லைஃப் பத்தி விஷயம் பாத்துக்க. முதல்ல சிம்பிளா சொல்றேன் புரிஞ்சுக்க. ரெண்டு பேரும் சேர்ந்து டைவர்ஸ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா மியூச்சுவல் டைவர்ஸ் செக்ஷன் 13 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் 95 வருது. ஓகேவா? இது வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். பிரச்சனை குறையும். பீஸ்ஃபுல்லா செட்டில் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஆனஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன். இதுதான் நம்ம நல்லது. சரியா? ரெண்டாவது என்னன்னா உனக்கு மட்டும் தான் விருப்பம் உனக்கு டைவர்ஸ் விருப்பம் இல்லனா இதுதான் கண்டஸ்டன்ட் டிவோர்ஸ். ஓகேவா? செக்ஷன் 13 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் 95 வருது. ஓகேங்களா? கோர்ட்ல வந்து லா கட்டிடலாம். அப்புறம் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ரெண்டு நாளைக்கு கேஸ் நடந்துது. சரியா? அதனால இது கண்டஸ்டன்ட் டிவோர்ஸ். பட்னா என்னன்னா இன்னொரு முக்கியமான சொல்றேன் கேட்டுக்க. மியூச்சுவல் டைவர்ஸ்னா உனக்கு 6 மாசத்துல வந்து 12 வருஷத்துக்குள்ள கேஸ் முடிஞ்சு வரேன். சரியா? ஆனா கண்டஸ்டன்ட்னா ஒரு வருஷமா அதுக்கு மேல கூட அவனா பாத்துக்க. சரியா? நாளைக்கே முடிஞ்சிருந்தா டைவர்ஸ் அப்ளை பண்ணேனா அவ்வளவுதான். மெயின்டெனன்ஸ் செக்ஷன் 144 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்றதுன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் கேட்கலாம். நீ போய் டைவர்ஸ் அப்ளை பண்றேன் உன் முன்னாடி பிரிச்சு விட போறேன் அப்படின்னு நினைக்காத. நீ அப்படி அப்ளை பண்ணேனா உன் முன்னாடி கேட்க கடைசி ஒரு வார்த்தை நான் இது வாங்க எனக்கு வாழ இருக்கு காசு வேணும் என் குழந்தை பாத்துக்கணும் அப்படின்னு கேட்டா நீ காசு கொடுக்கணும் பாத்துக்க. நீ தெரிஞ்சுக்க. மூணாவதா நீ டைவர்ஸ் பண்ணா குழந்தை நம்ம பக்கம் தான் வந்துடும் அப்படின்னு மட்டும் நினைச்சு டைவர்ஸ் பண்ணாத. சரியா? கோர்ட்டு போயிட்டேன்னா கோர்ட்டு முடியாது பண்ணா செல்லு. சரியா? கோர்ட்டு ரெண்டு பக்கமும் பாக்கு உன் பக்கமும் பாக்கு உன் ஒய்ஃப் பக்கமும் பாக்கு ரெண்டு பக்கத்துல யார் குழந்தைய பாத்துட்டு சரியான ஆள் கண்டுபிடிச்சு அவங்க பக்கத்துல குழந்தை கொடுக்கும் அதையும் பாத்துக்க. முன்னாடி டைவர்ஸ் பண்ணி விட்டா அவன் அமுச்சு விட்டலாம் வீட்டு விட்டு அப்படின்னு நினைக்க கூடாது. சரியா? அவங்களுக்கு அந்த வீட்டுல வந்திருக்கு அவங்க நினைச்சா மட்டும் வெளியே போக முடியாது இருக்கலாம் வேணாமா அவங்களுக்கு முடியாது. என்னன்னா கோவத்துல முடிவு எடுக்காது. சரியா? நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடு. ஓகேவா? அப்படி இவ்வளவு பிரிஞ்சா அவனா பிரியறதுக்கு காரணம் என்ன காரணம் அது பக்கம் எவ்வளவு செடி பண்ணிக்க. வெளியே ஒரு பஞ்சாயத்தை கூட்டி செட்டில் பண்ண முடியும் பாரு. முன்னாடிக்கு உனக்கு இருக்க பிரச்சனை தீர்ந்துருமான்னு பாரு. தீர்ற மணிக்கு இருந்தா அங்கேயே முடிச்சிரு. அப்படியும் தீராது இவன் அப்படிதான் என்ன இவ்வளவு பிரிச்சு ஆகணும் அப்படி அப்படின்னா ஒரு அட்வொகேட்டை பாரு பார்த்து பேசி மேட்டர் சொல்லு. அப்புறம் கோர்ட்டு வா டைவர்ஸ் அப்ளை பண்ணி இது ஒண்ணு. சரியா?